நான் பாவி பாவி. உனக்காக மட்டும்தானே நான் சிரிச்சேன். உன்னை பார்த்து மட்டும்தானே நான் சந்தோஷப்பட்டேன். நீ விழுந்தப்பெல்லாம் உன்னை தூக்கி விட்டேன். உனக்காக நான் எல்லார்கிட்டயும் போய் சொன்னேன். நீ செஞ்ச தப்புக்கு நான் போய் மன்னிப்பு கேட்டேன். இப்படி போய் என்னை ஏமாத்திட்டா பாவி பாவி பாவி. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? ஒரு கர்ப்பிணி பொண்ணு இப்படி அழ வைக்கிறியே. இப்படி ஒரு வலிய ஏன் எனக்கு கொடுக்கற? நான் ரொம்ப நேசிச்சவன் என்னை காயப்படுத்திட்டு போயிட்டான். ஆனா அப்படி காயப்படுத்தினவனதான் நான் இன்னும் அதிகமா நேசிக்கிறேன். அது ஏன்? என்னால ஏன் சுப்புவை வெறுக்க முடியல? ஏன் மறக்க முடியல? எனக்கு சுப்பு வேண்டாம். ஆனா இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஐயா, இது செட் ஆகுது. நானே நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆட்டோ ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போங்க. நான் வேற ஆட்டோ பிடிச்சு போய். சரிங்க சார். சரி வா, சீக்கிரம் வா. என்னங்க, நான் பயங்கர கடுப்பாயிடுவேன். ஒழுங்கா வீட்ல இருக்கிறவளை கூட்டிட்டு வந்துட்டு இப்படி நடு ரோட்ல அங்க இங்க அலைய விட்டுட்டு இருக்கீங்க. நான் ரோட்ல ஒண்ணு அங்கேயும் இங்கேயும் அலைய விடணும் எனக்கு வேண்டுதல் பாரு. அதான் வா. என்ன ஃப்ரெண்டோ, என்ன கல்யாணமோ, என்ன இளவோ, பொம்பளையா பிறக்கவே கூடாதுங்க. சரியான கொத்தடிமை பொழப்பு. புருஷன் வானா வரணும், புருஷன் போனா போகணும், திருப்பதி கிளம்பணும்னா உடனே கிளம்பணும், வாய மூடணும், நாங்க உடனே வாய மூடணும். நாய் பொழப்பு. சேண்டி இப்படி புலம்பி தீக்குற. ஏடி வீட்ல இருந்தா மட்டும் என்னடி பண்ண போற? வாயன் பேசாம. ஏங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இன்னும் பஸ் வேற கிடைக்கல. பஸ் பிடிச்சு நம்ம போறதுக்கு எப்போ போய் சேருவோமோ? இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்க வரதுக்கு லேட் ஆகும், எங்க வரணும் என்னன்னு விவரம் கேளுங்க. என் போன்லயே நான் பண்ணிக்கிறேன். ஆமா, உங்க போன்ல தான் சார்ஜ் இல்லன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க. டேய், சார்ஜ் கம்மியா இருக்குன்னு நான் சொன்னேன். சார்ஜ் இல்ல நான் சொன்னேன். ரொம்ப புட்சல் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத. அவனுக்கு ஃபோன் பண்ணதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தானா. உங்ககிட்ட பேசி சமாளிக்க முடியுமா? என்னமோ பண்ணி தொலைங்க. என் தலை எழுத்து. இரு, புலம்பாத. சார், சுப்பு சார். ரமணா சார், கல்யாணத்துக்கு வரதான் கிளம்பிட்டு இருந்தோம். வர வழியில ஆட்டோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா எப்படி நாங்க வந்துருவோம். வர நேரத்துல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் பண்ணேன். எங்க வரணும் என்னன்ற கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிருங்களேன். சார், நாங்க கிளம்பலையே சார். கிளம்பலையா? ஏன் சார்? கல்யாணம் கேன்சல் சார். கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சா? என்ன சார் சொல்லுங்க, என்னாச்சு? சார், சுப்பு சார், மன்னிச்சிருங்க சார். என் பொண்ணு வேற யாரையோ லவ் பண்ணிருக்கு சார். அது தெரியாம நான் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப அது அந்த பையனோட ஓடி போயிருச்சு சார். நாங்கெல்லாம் வேதனையா இருக்கோம் சார். சாரி சார், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க சார். சே, பரவாயில்ல சார். சார், எங்களை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க. போய் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அந்த பையனோடய சேர்த்து வச்சிருங்க. நல்லபடியா வாழட்டும். ரொம்ப சாரி சார். சரி சார், வச்சிடுறேன். என்னாச்சுங்க? கல்யாணம் நின்னு போச்சான். ஐயோ, ஏன்? அந்த பொண்ணு யார் கூடயோ ஓடி போச்சான். நல்ல கல்யாணம், நல்ல பொண்ணு, நல்ல ஃப்ரெண்டுங்க உங்களுக்கு. எந்த நேரத்துல பிடிச்சுங்களோ ஆரம்பமே அபசகணும். ஏங்க, நம்ம பஸ் ஏறி பாதி தூரம் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? கடவுள் எது செஞ்சாலும் அது ஒரு காரணத்தோட தான் செய்வாரு. கிளம்புங்க. சரி, இரு. கல்யாணம் நின்னு போனா என்ன? நாம திருப்பதி போயிட்டு வந்துடலாம். வா. என்னங்க, என்ன விளையாடுறீங்களா? வீட்டுல ரகு காரியம் இருக்கு. ஒரு பொறுப்புள்ள அண்ணனா நடந்துக்கோங்க. மரியாதை கிளம்புங்க, வீட்டுக்கு போலாம். இருடி சார், ஆட்டோ ரெடி சார். வாயா. இரு,
பைத்தியக்காரி, நீ திருந்தடி. நீ புத்திசாலி தானே? யோசி. நம்ம யார நேசிச்சாலும் அவங்க கடைசியில நம்மள காயப்படுத்தி அழ வைக்க தான் போறாங்க. நம்ம அழுகைக்கும் கண்ணீருக்கும் தகுதியான ஆளு யாருன்னு நாம முடிவு பண்ணணும். நீ அழற அளவுக்கு அந்த சுப்பு தகுதியான ஆளா தெரியலையே. அப்புறம் ஏண்டி அவனை நினைச்சு நினைச்சு அழற? அந்த சுப்புவை மறந்துரு, மொத்தமா மறந்துரு. இத்தனை நாளா கண்ணை மூடி வச்சுக்கிட்டு மனசை திறந்து வச்சிருந்த. இனிமேலாவது உன் மனசை மூடிட்டு கண்ணை திறடி. அந்த சுப்பு எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்க, முதல்ல தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ. ஐயோ, என்னால முடியலையே. சுப்புவை மறக்க முடியல. என்னால எப்படி மறக்க முடியும்? என்னால சுப்பு விட்டுட்டு வாழ முடியாது. என் குழந்தைக்கு அப்பா வேணும், எனக்கு புருஷன் வேணும், என் கழுத்துல தாலி வேணும். நானும் ஒரு சராசரி பொண்ண போல புருஷன் குடும்பம்னு வாழணும். ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு நான் ஆசைப்படுறது பெரிய தப்பா? என்னை ஏன் இப்படி தண்டிக்கிற? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு வழியை காட்டு, 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 வழியை ஜோதி ஏன் என்ன கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொன்னா? இங்கேயே என்ன வெயிட் பண்ண சொன்னாலே எதுக்கு? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்னாள், பொன்னாள். என் மனசுலயும் ஜோதி மேல ஆசை இருக்கு, ஜோதி மனசுலயும் என் மேல ஆசை இருக்கு. அன்னைக்கு என் காதல் அவகிட்ட சொல்ல போனேன், ஆனா அதை அவ தடுத்துட்டா. வால்ஸ், எனக்கும் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், ஆனா அத நாள் நட்சத்திரம் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டா. கோயிலுக்கு போயிட்டு வந்து அம்மன் அருள்வாக்கு சொல்ற மாதிரி சொல்றேன்ட்டு போயிட்டா. பிள்ளை பூச்சியா இருந்த என் மனசு அப்படியே பட்டாம்பூச்சியா பறக்க போகுது. அதனால நானும் ஜோவும் இனிமே ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம். அதோ அதோ என் ஜோ வரா, ஜோ வரா. எவ்வளவு ஜோரா வர்றா பாரு. என் மேல இருக்கிற அந்த காதல சொல்றதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கா. ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். யூ ஆர் வெல்கம். யூ ஆர் லக்கி பர்சன், யூ நோ. வா ஜோதி, வா. Hi Joe. Hi. Hi. Hi Walls. I am waiting for you. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. Walls, ஒரு 2 minutes wait பண்ணுங்க. ஏன்னா இப்ப யமகண்டம்.
இந்த யமகண்டத்துக்கு வேற வேலையே இல்ல. இந்த லவ்வர்ஸுக்குள்ள எனிமி மாதிரி நிக்கிறதே இந்த யமகண்டத்துக்கு வேலையா போச்சு. ஓ முள்ள வேணா 2 நிமிஷம் திருப்பி வச்சுக்கலாமா? வேண்டாமா? சரி. யமகண்டம் முடிஞ்சிருச்சு ஜோ. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த நல்ல செய்தியை சொல்றேன்னு சொன்னியே. சொல்லு ஜோ, என்னால காத்திருக்க முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். எதுக்கு? அவங்க வந்துருவாங்க. யாரு? அவங்களும் வந்துட்டா ரொம்ப ஈஸியா பேசிக்கலாம். யாரு யார் யார் வரணும்? அதோ வந்துட்டாங்களே. யாரு? ஐயோ, அது என் அக்கா. ஐயோ, அது எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பர்சனலா பேசிக்கலாம். நம்ம 2 பேத்துக்குள்ள அவங்க எதுக்கு? அவங்க எல்லாமே இந்த காரியம் நடக்குமா வால்ஸ்? எப்படி அவங்க கிட்ட சொல்லிதானே ஆகணும்? அவங்களுக்கும் தெரியதானே போகுது. அப்புறம் ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஓ, நீ அந்த லாஜிக் பாக்குறியா? அதுவும் நீ சொல்ற மாதிரி ஒரு விதத்துல கரெக்ட் தான். சில சமயம் பெண் புத்தி முன் புத்தி தான். தம்பி, என்னடா திடீர்னு உன் முகத்துல கல்யாண கலை வந்துச்சு? என்னக்கா விளையாடுறியா? உண்மைதான் சொல்றியா? உண்மையத்தான் சொல்றேன்டா. இன்னும் உனக்கு கல்யாணம் ஆவலையே, ஒரு கால் கட்டு விழலையேன்னு தினமும் நான் வேண்டாத ஆஞ்சநேயர் கோயில் இல்ல, வேண்டாத பிள்ளையார் கோயில் இல்ல. அப்ப இதெல்லாம் ஓ வேலைதானா? எனக்கு ஏன் இத்தனை நாளா கல்யாணம் நடக்கலன்னு எனக்கு இப்பதானே புரியுது. இல்லடா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆவலையேன்னு நினைச்சு எனக்கு என் மூச்சே அப்படியே நின்னு போயிரும் போல இருக்குடா. நீ ஒண்ணு மூச்சு நிறுத்த வேண்டாம். ஆஞ்சநேயர் இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் வேண்டாம் இரு, எனக்கு அதுவே போதும். எனக்கு கல்யாணம் ஈஸியா நடந்துரும். அம்மா, இங்க நின்னு அவன் இப்படித்தான் பேசிட்டே இருப்பான். ஏன் வெயிலே நின்னுட்டு இருக்க? வா உள்ள போவோம், உனக்கு கால் வலிச்சிட போகுது. 1 மினிட். நாங்க 2 பேரும் உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறோம். உன் உதவியை கேட்க போறோம். அத கேட்டு நீ ஷாக் ஆயிடக்கூடாது. டேய் சேம் பிச்சுடா, நானும் உன்கிட்ட ஒரு உதவியை கேட்டு தான் வந்திருக்கேன். எனக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் உன்கிட்ட. அப்படியா? சரி, ஒரே கல்லுல 2 மாங்கா. முதல்ல ஜோ சொல்லுவா, அப்புறம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் கொடு. ஓகே? லேடிஸ் ஃபர்ஸ்ட். சொல்லு ஜோ. இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கு. அத்தையே சொல்லுவாங்க. ஜோ, என்னது? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ தான் முதல்ல சொல்லணும், அவங்க சொல்லக்கூடாது. டேய், இத சொல்றதுனால எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சொல்லு. ஆனா இந்த விஷயத்த ராசா கிட்ட சொல்றதுக்கு தான் எனக்கு பிரச்சனை. அப்போ அக்காவுக்கு உன்னோட சப்போர்ட் கொஞ்சோண்டு தேவைப்படுது. கொஞ்சமா உதவி செய்வியா? ஓஹோ, இந்த விஷயத்துல ராஜா கிட்ட இருந்து ஏதாவது பிரச்சனை வரும்னு நீ பயப்படுற? ஆமாடா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ராசாவுக்கு பிடிக்காதுல்ல. கரெக்டுக்கா. வயிற்றுச்சல் புடிச்சுவேன். நான் நல்லா இருந்தா அவனுக்கு ஆகவே ஆகாது. ஆமாடா, அடித்தடியில இறங்கிடுவான். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு தொலைச்சுடுவான்டா. நான் விட்டுருவனான்னு கேக்குறேன். என் உயிரே போனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். அத நடத்தி காட்டுறேன்க்கா நானு. இந்த கல்யாணத்தை மட்டும் ராஜா தடுத்தான், அந்த ராஜாவை நான் உண்டுல நாக்கிடுவேன். ரொம்ப சந்தோஷம்டா. நீயே ஒரு நல்ல நாளா பார்த்து ஒரு சுப முகூர்த்த நாளா பார்த்து என்ன பார்த்தாச்சு, அதான் முடிஞ்சு போச்சுன்னே வச்சுக்க. டேய், நம்ம ராசாவுக்கும் ஜோதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம்டா.
ஆசாவுக்கும் ஜோதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம்டா. அக்கா என்னக்கா சொல்ற நீ? ராஜாவுக்கும் ஜோவுக்கும் கல்யாணமா? ஆமா. ஜோ இதுக்கு ஒத்துக்கிட்டாளா? டாய் அங்க பாரு ஜோதி எப்படி வெக்கப்படுறான்னு. ஏன் ஜோ இந்த விஷயத்தை சொல்றதுக்காகவா என்ன வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ண சொன்ன? ஆமா வால்ஸ். இதுக்காகவா ஒரு நல்ல நாள் பார்த்து கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்றேன்னு சொன்ன? ஆமா வால்ஸ். ஏ அப்போ அப்போ அப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் என்ன சொல்றதுக்கு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் வால்ஸ் என்ன நடக்குது? என்ன சொல்ல வால்ஸ் துடிச்சீங்க? அது டேய் என்னடா உன் மனசுல என்னதான் இருந்துச்சு? அது அது வந்துக்கா அது 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 வந்து ஜோ அத்தை அது ஒண்ணும் இல்ல. நானும் ராஜாவும் பழகுறதுக்கு வால்ஸ் ரொம்பவே உதவி பண்ணிருக்காரு. எங்க காதலுக்கு பல நாள் அவர் தூது போயிருக்காரு. ராஜாவும் நானும் செய்யறதுக்கு அதுக்கு காரணமே இந்த வால்ஸ் தான். நாங்க ஒண்ணு சேரணும்னு அவர் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. பாத்தியம்மா என் தம்பிக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு. அவ தங்க கம்பிமா. நீங்க உங்க மனசுல ஒண்ணு நினைச்சா மட்டும் போதும் அத்தை, அது வால்ஸ் அப்படியே கண்டுபிடிச்சிருவாரு. நான் எல்லுன்னு சொல்றதுக்குள்ளேயே என்னையா வந்து நிப்பாரு. இப்ப கூட பாருங்க, நம்ம இப்ப கல்யாணம்னு சொல்லிட்டோம்ல. ஆமா. நாளைக்கு ஐயரை பார்த்து பேசி சுப முகூர்த்த தேதியோட நிக்கிறாரா இல்லையான்னு பாருங்களேன் அத்தை. அதுதான் என் வால்ஸ், என் தளபதி, என் நண்பன் அத்தை. இங்க வேணா பாருங்களேன். ஏன் தம்பி உன்னை பத்தி 1000 பேர் 1000 விதமா சொன்னாலும் உன்னை வளர்த்தத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. நீ ஒரு மனிதருள் மாணிக்கம்டா. தான் வாழலனாலும் பரவாயில்ல, மத்தவங்க வாழணும்னு நினைக்கிறல்ல, உன்னை தம்பி அடைஞ்சதை நினைச்சு இந்த அக்கா ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. வால்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் வால்ஸ். என்னங்க அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா? இப்ப வாதிலே வீட்டுக்கு திரும்பி வரும். அவங்க 3 பேரும் நம்மள பார்த்து சிரிக்க மாட்டாங்க. சிரிக்கிற அளவுக்கு ஒன்றும் நடந்துடலையே. எல்லாம் நான் விளக்கமா சொல்லிக்கிறேன், நீ பேசாம வா. என்னடா கல்யாணத்துக்கு திருப்பதிக்கு போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? போகும்போதே எல்லாம் போவேணாம்னு தடுத்தீங்க. அதே மாதிரி நடந்து போச்சு. போற வழியில என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எங்க வரணும்னு கேட்டேன். நீ வரவேணாண்டா, கல்யாணம் நின்று போச்சு, அந்த பொண்ணு லவ் பண்ண பையனோடய ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னான். ரொம்ப வருத்தப்பட்டான். அவனுக்கு சமாதானம் சொல்லிட்டு திரும்ப வந்துட்டேன். என்னப்பா இப்படி நடந்து போச்சு? ஆமாம்மா, எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. எப்படி நான் இவ்வளவு அழகா போய் சொல்ற? என்னம்மா சொல்ற? நான் எதுக்கு போய் சொல்ல? நான் உண்மையதான் சொல்றேன். எங்க அத அண்ணியும் சொல்லு. திவ்யா, அவர் சொல்றதுதான் உண்மை. அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. கவிதா ஃபோன் பண்ணாளா?